இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சார் லாஸ்ட்டாக கொடுத்த எஸ்பிஓ அப்டேட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றின ஃப்யூச்சர் அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, மைக்ரோ டாஸ்க் கொஞ்ச நாளாக சிஸ்டம் அப்டேட் போயிட்டு இருந்தனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது மறுபடியும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னையிலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இப்போது அமௌண்ட் நாளையிலேருந்து எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த நியூ வித்ட்ராவல் கொடுத்தவங்க, அப்புறம் இந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் அமௌண்ட்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நாளையிலேருந்து பேமெண்ட் போட ஆரம்பிப்பாங்க பேட்ச் வைஸாக. அண்ட் தென் இந்த மந்த் லாஸ்ட்டில் நியூ வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கான அப்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 7 டே கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான அப்டேட் ஒர்க்கு இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சு நியூ வித்ட்ராவல் கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்தோட ட்ரைனிங்கும் முடியுது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு. நம்ம கிட்டத்தட்ட 7-8 மாதமாக ட்ரைனிங் பண்ண பீரியட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங்கை இந்த மந்த் லாஸ்ட்டோட முடியுதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இப்போது நியூ ஜாயினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பிளானிங் பிடிஎஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்கம் பிடிஎஃப் ஃபுல்லாக அது அந்த பிடிஎஃப் குரூப்பில் சார் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது டெய்லி ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது சேம் இதுக்கு முன்னாடி நியூ ஜாயினிங் இப்போது ஜாயின் பண்ணாங்களா அவங்களுக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சார் சொல்லியிருக்காங்க. நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும். ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலர் டாஸ்க்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பண்ணுவீங்களே, அப்போ இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் உங்களுடைய இப்போ நியூ ரெஃபர் கொடுத்து உங்களுடைய ரெஃபர் இன்கம் உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு அபவ் 400க்கு மேலே யார் வேலெட்லலாம் இருக்கோ, அதாவது என்னோடய ரெஃபரல் வேலெட்டில் 400க்கு மேலே இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி வித்ட்ராவல் கொடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களுடைய டவுன்லைனர் அப்லைனர் யாருக்கிட்டாவது இந்த எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் அமௌண்ட்டு எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களோட ஐடி ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் 999 பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஐடியில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பண்ணணுன்னா நீங்கள் 999 எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இது சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போட்டிருக்காங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.